வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கலர்ஃபுல் எக்லெஸ் 1 pan பைனாப்பிள் ஃப்ளேவர்ட் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ரெயின்போ கேக்கில் தனித்தனியாக ஒரு லேயர்ஸை பேக் பண்ணி அதை அப்புறம் ஸ்டாக் பண்ணி டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அது ஷார்ட்கட்டாக ஒரு பேன்லேயே எல்லா கலர்ஸையும் அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். டேஸ்டியாக இருக்கிற இந்த கேக்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா இந்த கேக் பேக் பண்ணி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். இந்த கேக்கில் நீங்கள் எந்த ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஒரு பைனாப்பிள் கேக் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். முதல்ல நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் பால் சேர்த்து எண்ணெயும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். பாலும் எண்ணெயும் தனித்தனியாக தெரியுதுல, அது ஒன்று சேர்ந்து ஒரே லிக்விடாக நம்மளுக்கு தெரியணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் கர்டல் ஆகிடும், நம்மளுக்கு தயிர் மாதிரி இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி போகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது, ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஏர் உள்ளே போகணும். அடுத்தது ஒரு ஜல்லடை வச்சு நம்ம இதிலேயே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல 1 கப் மைதாவை சலிச்சிக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா கட்டி உருண்டைகள்லாம் போகிற வரைக்கும் நம்ம சலிச்சிக்க போகிறோம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸாக நல்லா சலிச்சதுக்கப்புறம் வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணாதீங்க, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை அண்ட் வெட் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதை பீட் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு லம்ஸ் எல்லாம் போய் அது ஒரு க்ரீமி மிக்சராக ஆகிடும். நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக் பண்ணுறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அவ்வளோ கப்ஸில் ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. அடுத்து இந்த பிரித்த பேட்டரில் நம்மளுக்கு தேவையான கலர்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜெல் கலர் சேர்க்குறீங்கன்னா 1-2 சொட்டு போதும். நீங்கள் லிக்விட் கலர் சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 சொட்டு தேவைப்படும். நான் இன்றைக்கி லிக்விட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அந்த கலர்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பேக்கிங்க்கு எந்த பேன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 குட்டி டின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அது 2த்தையுமே லைன் பண்ணிட்டேன். நம்ம 2 பேன்லேயும் சமமாக மாவை சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஸ்பூனாக எடுத்து அந்த பேனோட சென்டரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கலர் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பேனோட சென்டரில் இதையும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு கலராக நீங்கள் சென்டரில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த மாவு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். அப்பப்போ நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸும் உடையும், இந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகாமல் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் சேர்த்துட்டு கடைசியாக ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை பண்ணும் போதே மறக்காமல் உங்கள் ஓவனையும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி சீல ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா கலர் பேட்டரியும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூத் பிக்கை வச்சு அந்த பேனோட எண்டுலேருந்து சென்டர் வரைக்கும் நம்ம லைன்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக ஒரு ஜீப்ரா லைன்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி சீல ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகிடும். டைமிங் உங்கள் பேன் சைஸ் அதுக்கப்புறம் உங்கள் ஓவன் வச்சு மாறும். பேக் ஆகி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது கூலிங் ரேக்கில் வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கரகரன்னு இருக்கிற அந்த டாப்பை நம்ம அப்படியே கீறி எடுத்துடலாம். இது நீங்கள் அப்படியே 2 லேயராக ஸ்டாக் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு 4 லேயராக கட் பண்ணியும் டெக்கரேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 4 லேயராக கட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே நல்லா ஸ்பஞ்சி அண்ட் சாஃப்டாக இருக்குது. ஒரு ரொட்டேட்டிங் டேபிளுக்கு இதை மாற்றிட்டு அந்த ஸ்பஞ்சு மேலே நல்லா சுகர் சிரப் தடவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுகர் சிரப் தடவும் போது நம்மளுக்கு ஸ்பஞ்சு நல்லா மாய்ஸ்ட் அண்ட் சாஃப்ட் ஆகிடும். சுகர் சிரப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பவுடர் சுகரில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ ஸ்பஞ்சில் சுகர் சிரப் நல்லா ட்ரிசில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா லேயர்ஸையும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பஞ்ச், சுகர் சிரப், க்ரீம், ஸ்பஞ்ச், சுகர் சிரப், க்ரீம். மேலே வைக்கிற லேயரை எப்போவுமே நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் ஃபுல்லாக க்ரீம் பூசிடலாம்.
அதாவது மேலே சைட்ஸில் எல்லாம் க்ரீம் பூசிட்டு நம்ம இந்த கேக்கை கூல் பண்ண போகிறோம். நான் விப்டு க்ரீம்லேயும் கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன், நம்மளுக்கு நல்ல பைனாப்பிள் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் க்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் கூலாக இருக்கா பார்த்துக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கை சென்டராக கட் பண்ணிவிட்டு ஒரு ஷீட் மாதிரி ஆக்கிட்டேன். அது மேலே ஃபுட் கலர்ஸ்லாம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பைப்பிங் பேக்கில் அதை வச்சுட்டேன். அந்த செகண்ட் பைப்பிங் பேக்கில் உங்களுக்கு எந்த டிசைன் நாசில் வேணுமோ அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரீமை பைப் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த ஃபுட் கலர்ஸ்லாம் அங்கங்கே சேர்ந்து கலர்ஃபுல்லான க்ரீம் கிடைக்கும். இப்படி தான் டெக்கரேட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் சிம்பிளாக ஒயிட்டாக கூட டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைனை பைப் பண்ணிக்கோங்க. டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் சென்டரில் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் பண்ணி அதை போர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி 2 ஹார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு சாக்லேட் பாலும் பண்ணி வச்சுருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் தூவிட்டு இருக்கேன். ஸோ கேக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அதை சில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா க்ரீம் செட் ஆகும். கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கேக்கை வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.